காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும். அல்லாஹ் சொல்கிறான் ஃபினிஷிங்கில், காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் அதிகாரம் உண்மையான இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அப்பா எல்லா கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குதுப்பா அல்லாஹ் சொல்கிறான் என்று அப்போது தெரிந்து விட்டது. அப்போ இவங்களுக்கு தெரியுமா, அடாடா நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சோம், நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறானா, ஓ அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறானா அப்படின்னு அப்போ தான் இந்த கூட்டத்துக்கு தெரியும். மேலும் அவன் அருள்வதே சிறப்பான வெகுதியாகும். அவன் கொடுக்கறது தான் சிறப்பான வெகுமதி. இன்னும் அவன் காண்பிக்கிற முடிவே மகத்தான முடிவாகும். அவன் ஏற்படுத்துகிற முடிவு தான் மகத்தான முடிவு. அல்லா டைம் அதான் சொல்கிற இல்லைங்க, அல்லாஹ் வந்து களத்தில் இறங்குற வரைக்கும் தான் லேட்டு, இறங்கிட்டானா குன் ஃபயகுன் தான், ஆகுனா ஆயிரும், அவ்வளோதான் முடிஞ்சு போகிற. அடுத்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். இப்போ நீங்கள் லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அல்லா ஹுசைன் ரலியல்லாஹு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான். எத்தனை பேர் வரீங்க, தீனு கஷ்டம்தான், ஜெயிக்காது தான், ஆள் வத்தலும் தொத்தலும் தான் இருப்பான். இந்த லகான் படத்தில் இந்த வெள்ளைக்காரங்கிட்ட போய் சவால் விட்டு வந்துடுவான் இவன் ஹீரோ, கிரிக்கெட் விளையாடி அவனை ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. கடைசியாக அவனுக்கு பார்த்தா கிரிக்கெட் விளையாடுறது ஒருத்தனும் இருக்க மாட்டான். போய் கோழி பிடிக்கிறவன், இந்த குப்பை அள்ளுறவன், இவனை எல்லாத்தையும் போய் இந்த டீமு சேர்த்துவான். இந்த டீம் ஜெயிக்க மாட்டான், இந்த டீம் தான், இப்படி ஒரு டீம் தான் இது. டீமில் பார்த்தா எந்த ஆங்கிள்லையுமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான இந்த முகரக்கட்டைங்களே இருக்காது. இங்கே யாரும் பெரிய சயின்டிஸ்ட்டு பெரிய இவங்களாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் இந்த தோட்டக்கார மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இதுதான் ஜெயிக்கும், இதுதான் எண்டு ரிசல்ட்டாக வரப்போகுது. எல்லாம் சொல்கிறான், இவர்களுக்கு இம்மை வாழ்வின் உண்மை நிலையை இந்த உதாரணத்தை கொண்டு விளக்குகிறார். அல்லாஹ் ஒரு கதை சொல்கிறான், அல்லாஹ் கதையை சொல்லிட்டு இருக்கான், அதில் இன்னொரு கதை சொல்கிறான், இன்னொரு கதையும் சொல்லிட்டா அப்படிங்கிறான். நாம் இன்று வானத்திலிருந்து மழை பொழிய செய்கிறோம். வானத்திலிருந்து ஒரு மழை வருதா அல்லாஹ் வச்சுக்கிறான். பிறகு அதன் மூலம் பூமியில் செடி கொடிகள் நன்கு அடர்ந்து வளர்கிறான். அப்புறம் கீழே இருந்து செடி வருதா, அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் அதே கொடிகள் காற்றடித்து செல்லும் காய்ந்து பதறாகி விடுகிறான். அதே கொடிகள் கொஞ்ச நாள் கழித்து காற்றாயிருதா. அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கிறான். இது என்ன கதை, இது எதுக்காக அல்லாஹ் இந்த இடத்துல ஒரு உலக வாழ்க்கைக்கு ஒரு இது சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான், இந்த உலகம் நிரந்தரமானதுன்னு நினைக்கிறான். அதானே நினைக்கிறான், அதானே மிஸ்டேக்கு. இந்த உலகம் நிரந்தரமானது, எப்படியாவது இதில் நல்ல இடத்த நம்ம பிடிச்சிக்கணும், இதில் நல்லபடியாக நம்ம வாழ்ந்துக்கணும்னு நினைக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது உலகம் நிரந்தரம் கிடையாது, டைம் லிமிட் இருக்குது. ஒரு பயிருக்கு எவ்வளோ டைம் இருக்குது, 4 மாதம். ஒரு பயிருக்கு 4 மாதம் டைம் இருக்குல்ல. இப்போ அந்த செடி நிற்கும்போது செடி நினச்சிக்குது இனி எனக்கு அழிவே வராதுன்ட்டு, அப்படியே நினச்சிட்டு இருப்பான். அதே விவசாயி அந்த செடி எரிப்பான் 4 மாதம் கழித்து. அறுத்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த வயலை என்ன பண்ணுவான், அதே செடிகளை காஞ்சி போன அந்த செடிகளை அதே விவசாயி எரிப்பான். எவன் வச்சானோ அவனே எரிப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த பூமியும் ஒரு செடி மாதிரி தான், இதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ இது அல்லாவுடைய நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்சதுன்னா ஒரு 10